சூர்யா, விவேக் ஓபராய், பிரியாமணி, ராதிகா ஆப்தே இவங்களாம் நடிச்சு டைரக்டர் ராம் கோபால் வர்மா டைரக்ஷன்ல 2011 ரிலீஸ் ஆன படம் தான் ரத்த சரித்திரம். இந்த படத்தை பெருசா யாருமே நோட்டீஸ் பண்ணல அப்படிங்கறதுதான் ஒரு ஆச்சரியமான விஷயமே. இப்ப நல்லா இருக்கு அப்படின்னா படத்தை ரொம்ப கொண்டாடுவாங்க, நல்லா இல்லைன்னா படத்தை ட்ரோல் பண்ணுவாங்களே. ரெண்டுமே இந்த படத்துக்கு நடக்கல. நல்லா இல்லைன்னு சொல்லல, நல்லா இருக்குன்னு சொல்லல. அந்த படத்தை அப்பப்போக்கி பாத்தீங்க அப்படின்னா இந்த படத்தை கலைஞர் டிவில போடுவாங்க. இந்த படத்தை எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. இந்த படம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் டிராமா. படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, விவேக் ஓபராயோட அப்பா வந்து ஒரு அரசியல்வாதி, அவரை கொன்னுடுறாங்க. கொன்னதுக்கு பழி வாங்குறதுக்காக இவர் வந்து எல்லாரையும் கொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு ரவுடியா ஃபார்ம் ஆகி அப்புறம் இவருமே பாலிடிக்ஸ் போய் ஒரு அரசியல்வாதி ஆயிடுறாரு. இவருக்கு பின்னாடி அரசியலும் இருக்கு, ஆள் பலமும் இருக்கு. இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு அரசியல்வாதியை வந்து நெருங்குறதே ரொம்ப கஷ்டம். இப்படி இருக்கிற விவேக் ஓபராய ஒரு நாள் வந்து ரொம்ப ப்ராப்பரா ஸ்கெட்ச் போட்டு கிட்டத்தட்ட சாவோட விளிம்புக்கு கொண்டு போயிட்டு தப்பிக்க விடுறாரு சூர்யா. சூர்யாவுக்கும் விவேக் ஓபராய்க்கும் என்ன சம்பந்தம்? சூர்யா எதுக்கு விவேக் ஓபராயை கொல்றாரு? அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் ரத்த சரித்திரம். இந்த படம் ஒரு டீசெண்டான ஆக்ஷன் ட்ராமா. படத்துல நிறைய ஹை மூமெண்ட்ஸ் இருக்கு. இந்த படம் ஒரு உண்மை சம்பவம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமே இந்த படத்துல வரும் காட்சிகள் வந்து யாரையும் குறிப்பிடுவதாக இருந்தால் அது தற்செயலாக நடந்தது அப்படின்னு சொல்லி சின்னதா ஒரு கதையையும் விடுறாங்க. அது மாதிரி படத்துல காமெடியே கிடையாது, காமெடிக்கான தேவையும் இல்லை. படம் ரொம்ப சீரியஸா மூவ் ஆகுறதுனால காமெடிக்கான தேவையும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் படம் ஏன் பெருசா ஆடியன்ஸுக்கு மேபி பிடிக்கல அப்படின்னா, விவேக் ஓபராயோட கேரக்டரையும் சூர்யாவோட கேரக்டரையும் கரெக்டா காமிக்கலையோங்கிற மாதிரி இருக்கு. ஒரு கட்டத்துல நான் என்ன முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா, படத்துல சூர்யா வந்து ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் போல அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். சூர்யா தான் படத்துல வில்லனும் அந்த மைண்ட் செட்டுக்கு வர நிலைமை வந்துருச்சு. அப்புறம் பார்த்தா சூர்யா, ஏன்னா ரொம்ப நேரம் கழிச்சு படத்துல வராரு. படத்தோட கிட்டத்தட்ட அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் கழிச்சு தான் சூர்யாவோட இன்ட்ரோவே இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. ஒரு டீசெண்டான படம். இந்த படம் ரொம்ப மோசமா இருக்கு அப்படிலாம் இல்லை. ஒரு டீசெண்டான படம் இருக்கு. உங்களை எந்த இடத்துல மேபி போர் அடிக்காத நம்புறேன். படம் அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு, பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த படத்தை பத்தி உங்களுக்கு பிடிச்ச ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்க. பிடிக்கலனாலுமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.